திருச்சி ஜோசப் கண் மருத்துவமனைக்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அதிநவீன கருவிகளை ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் வழங்குகிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் முதல்வர் ஸ்டாலின் 4வது நாளாக நேர்காணல் நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ரமேஷ். காலையில் வேலூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளிடம் நேர்காணல் நடைபெற்றது. இப்போ மாலையில் எந்தெந்த மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளிடம் தற்போது நேர்காணல் நடைபெறுகிறது? அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. தர்மபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி இந்த 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 20 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி வருகிறார். இந்த 3 மாவட்டங்கள்ல இருந்தும் சுமார் 600 நிர்வாகிகள் நேர்காணல்ல பங்கேற்றிருக்கிறாங்க. கடந்த முறை தருமபுரி, சேலம் தொகுதியில திமுகவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு அங்க எம்எல்ஏக்கள் கிடைக்கல. ஆனா வரக்கூடிய தேர்தல்ல சேலம், தருமபுரியில அதிக இடங்கள்ல வெற்றி பெறணும், அதற்கு ஏற்றபடி வேட்பாளர் தேர்வு இருக்கணும் அப்படிங்கறதுல திமுக தலைமை மிக உன்னிப்பாக வேட்பாளரை தேர்வு செஞ்சுட்டு வராங்க. இன்றைக்கு சுமார் 600 பேர் நேர்காணலுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில யாருக்கு வாய்ப்பு கொடுத்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற பட்டியலும் தயாராகி வருகிறது. விரைவில் நேர்காணல் எல்லாம் முடித்து திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரின் பட்டியல் அப்படிங்கிறது வெளியாக இருக்கிறது. நன்றி ரமேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. திருச்சி ஜோசப் கண் மருத்துவமனைக்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அதிநவீன கருவிகளை ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் வழங்குகிறார்.